ஹாய் கைஸ் நம்ம தமிழ் ரீச்சிங் நட்ரேஷிப்பில் எபிசோட் 346 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாழ்க்கை நகர நகர வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் மட்டும் நிரந்தரமான ஒண்ணுங்கிறத நீ நிச்சயமா புரிஞ்சுப்ப. இங்க பாரு, இந்த உலகத்துல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருளும் சூழ்ந்திருக்கும். சந்தோஷமும் சோகமும் வாழ்க்கையுடைய பிரிக்க முடியாத இரு துருவங்கள். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கிட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கிற கனவுக்குள்ள தப்பிச்சிடலான்னு சொல்றாரு. கனவுல நீ நினைச்ச எல்லாமே நடக்கும். இறந்தவங்களை கூட கனவுல உயிரோட கொண்டு வர முடியும். அந்த உலகத்துல வெற்றியும் நிம்மதியும் அன்பும் மட்டும்தான் மிஞ்சம். அப்படி ஒரு உலகத்தை தான் நான் உருவாக்க போறேன். கற்பனையில அவங்கள எத்தனை வந்துக்கலாம்ல. கவலைப்படாத, நான் உருவாக்க போற உலகத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அதேதான். இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா வழிகளையும் நான் சரி பண்ணுவேன். அதுக்காக தான் நான் திரும்பி வந்திருக்கேன். நீங்க வரத வேற யாரும் பார்க்கல. அவன் வர்றத பார்த்தது நான் மட்டும்தான். மத்த எல்லாரையும் ஒபிட்டோ சாகடிச்சிட்டான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஏன்னுதான் தெரியல, அவன் ககாஷிய மட்டும் கொல்லாம விட்டுட்டான். நடந்த எதையுமே ககாஷி பார்க்கவே இல்லை. லீஃப் வில்லேஜ்ல இருந்து உதவிக்கு ஆள் வந்தப்ப எல்லாரையும் கொன்னது யாருன்னு அவன் கத்திக்கிட்டு இருந்தான். அவ்வளவு கோபப்பட்டு இருந்தா கொன்னு இருக்கணும். கைவிட முடியல. இனிமே எனக்கு யாருமே தேவையில்லை. இனி யாரு உயிரோட இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நாம உருவாக்க போற உலகத்துல ககாஷி, ரென் எங்க 2 பேரையும் நான் வாழ வைப்பேன். கனவு உலகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க மாதரா. இதுக்குதான் உன்னுடைய நன்றிய நான் வேண்டான்னு சொன்னேன். இன்னையிலிருந்து எனக்கு பணிவிட செய்யணும். என் கண்ண நல்லா பாரு. நீ இப்ப என் கெஞ்சிட்சுக்குள்ள இருக்க. இப்ப இது காலியாத்தான் இருக்கு. ஆனா எனக்கு தேவையான எது வேணாலும் என்னால இங்க உருவாக்கிக்க முடியும். முக்கியமா அதை கட்டுப்படுத்தவும் முடியும். ஜெடோ சிலையோட சக்தியை நான் பகிர்ந்துக்கிறதுனால என்னால எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய முடியும். இப்ப என்ன பாரு, கெஞ்சிட்சு மூலமா நமக்கான உலகத்தை நாம உருவாக்கலாம். பிறகு எல்லார் மேலேயும் அதே கெஞ்சிட்சு செலுத்தி அவங்கள நாம இங்க கொண்டு வந்துடலாம். நம்ம கண்களுக்கு பதில நிலாவை பயன்படுத்தினா இந்த ஜுட்சுவோட அளவை நம்ம விரிவாக்கலாம். எப்படி என்னோட திட்டம்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது சுலபமா தான் இருக்கு. ஆனா அது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம் தான் எனக்கு தெரியல. அதுக்கு சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பத்தியும் 10 டேல்ஸ் பத்தியும் உனக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஆனா அந்த 10 டேல்ஸ்ங்கிறது வெறும் கட்டுக்கதை மட்டும்தானே? எல்லா கட்டுக்கதைகளும் ஏதோ ஒரு உண்மையை தழுவிதான் இருக்கும். சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் 10 டேல்ஸ் பலத்தோட பங்கு போட்டதுனாலதான் இந்த எல்லா டெயில் பீஸ்டுமே உருவாச்சுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற கதையில உண்மை இருக்குன்னு உங்ககிட்ட ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்கா? இருக்கு. ஆஷிராமாவுடைய செல்கள் எனக்கு கிடைச்சது. அதை வச்சு என்னுடைய காயங்களை குணப்படுத்திக்க நான் முயற்சித்தேன். ஆனா அந்த சமயத்துல ஒண்ணும் ஆகல.
ஆனா வயசாகி சாகர தருவாயில என் கண்ணுக்குள்ள ரின்னகன் உருவாச்சு. அதுக்கப்புறமா தான் என்னால சில சீல்களை உடைக்க முடிஞ்சது. ஒரு சீல் கல்லுல இருந்து டென்டைல்ஸ் உடைய உபரிகளை என்னால வரவழைக்க முடிஞ்சது. டென்டைல்ஸோட உபரியா? அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கெடோ சிலை. அதே போல பானத்துல இருக்கிற அந்த நிலாதான் சீல் கல். பிறகு அந்த சிலையோட உடம்ப சுத்தி ஆஷிராமாவுடைய செல்களை விதைச்சு அதத்தான் உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பூவை போல நான் மாத்தினேன். ஒரு வகையில நம்ம இதை எல்லாத்தையுமே ஆஷிராமாவோட குளோன்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்காது. உச்சிஹா அப்புறம் செஞ்சு இந்த ரெண்டுத்தோட பலம் இல்லாம நம்மளால இந்த ரின்னகனை எழுப்ப முடியாது. அதே போல இந்த சிலையை கட்டுப்படுத்துறதும் சுலபம் இல்ல. இப்போ உடலோட வலது பகுதியில செஞ்சு உடைய செல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால உனக்கு ரனிங்கன் வரலனா கூட உன்னால் அந்த சிலையை சுலபமா கட்டுப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஓகே செல்லு தான் வேலை செய்யுது. அங்க தெரியறானே அந்த பையனோட கண்கள் எப்படி இருக்குன்னு பாத்தியா? அதுதான் மாதராவோட ரன்னிங் கண்ணா. அதுதான் மாதராவுடைய உண்மையான கண்ணு. அவன் சின்ன பையனா இருந்தப்போ மாதரா யாருக்கும் தெரியாம தான் சொந்த கண்களை மாத்தி அவனுக்கு கொடுத்தான். ஓடுறது செஞ்சுவோட ரத்தம். அதே போல மாதராவை தாண்டி கெடோ சிலைய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிற ஒரே ஆளுன்னா அது இந்த பையன் மட்டும்தான். சொன்னது போல ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி நாகட்டோவை நம்ம பக்கத்துல இழுக்கணும். இப்படி என்ன பண்ண போற? ஆனா முதல்ல என்ன பண்ண போறீங்க? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஒபிட்டோ, உச்சிஹாவோட ஒரு ஃபார்வர்டன் ஜுட்சுவை நான் உனக்கு இப்ப சொல்லித்தரேன். அதோட பேரு தான் ஷேடோ அண்ட் லைட் ஸ்டைல் ஜுட்சு. இதுக்குள்ளேயே எண்ணங்களை விதிச்சிருக்க. இவை என்னுள்ள பாதிக்கு சமம். ஆனா இவனுக்கும் அழிவுங்கிறது உண்டு. ஷேடோ அண்ட் லைட் ஸ்டைல் ஜுட்சு மூலியமா இவங்களை உன்னுடைய சேனையா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த கருப்பு கம்புகள் என் ஞானத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. இதை பயன்படுத்தி 6 பார்ட்ஸ் ஜுட்சுவை நீ உருவாக்கு. இதெல்லாம் பெயின் பண்ணணும். இதெல்லாம் இவன் சொல்லிதான் அப்ப நகட்டோக்கு தெரியும் இல்லையா? இனிமே நான் திரும்பி வர வரைக்கும் என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவராதான் இறந்துருக்காரு. யார் நீ? உச்சியா மாதரா. மாதரா உச்சியாவோட பேரை பயன்படுத்துற நீ ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்லனா குற்றவாளியா இருக்கணும். இப்ப நீ எதுக்காக எங்களை தேடி வந்திருக்க? ரனிங்கன் இருக்கிற எல்லாரையும் ஒரு குழுவா வழி நடத்துறதுக்காக தான் நாங்கெல்லாம் பல வருஷமா செயல்பட்டு இருக்கோம். அதனால தெரியும். உனக்கு என்னோட கண்ணை பத்தி எப்படி தெரியும்? உலக அமைதியையும் நிம்மதியையும் விரும்பின சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸோட மறுபிறவிதான் நீ. பெரிய ஊர்ல இருக்கிற கிராமங்கள்லாம் சந்தோஷமா இருக்க உங்களுடைய சின்ன நாடு இருளையும் கஷ்டத்திலையும் மூழ்கி கிடக்க. அது சரி செய்யதான் உன் கண்கள் உனக்குள்ள உதிச்சிருக்கு. வெளிச்சம் இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே இருளும் இருக்கும். அதனால ஜெயிக்க நினைக்கிறவங்க இருக்கிற இடத்துல சில சதிகாரர்கள் இருக்கிறதும் இயற்கைதான். அமைதியை நிலைநாட்டணுங்கிற சுயநலமான உணர்வு தான் போர உருவாக்குது. வெறுப்புங்கிற ஒண்ணு உருவானதே அன்பை வதைக்கிறதுக்காக தான். இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதுதான் இயற்கை. வெற்றியாளர்களும் நிம்மதியும் அன்பும் மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒரு உலகம். அத நம்மள மாதிரியான ஆட்கள் ஒண்ணு சேர்ந்துதான் உருவாக்கணும். நீங்களும் எங்க கூட சேர விரும்பினீங்கன்னா அந்த சூத்திரத்தை நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ரின்னகனுடைய முழுமையான சக்தியை நீங்க அடைஞ்சதுக்கு பிறகு
நீங்க விரும்புற பிரத்யேகமான உலகத்தை உங்களால உருவாக்கிக்க முடியும். இப்ப எங்களால அதை செய்ய முடியாது. நீ எங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய எண்ணமும் செயலும் ரொம்பவே சுலபமா தெரியுது. ஒருத்தரோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து கண்ணீர் சிந்தினாதான் ஒரு உண்மையான உலகத்தை உருவாக்கவே முடியும். அவங்களோட சேர்ந்து கண்ணீர் சிந்தனமா இல்ல பழி வாங்கணும்னு சொல்றியா? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல. ரெண்டு தரப்பையும் நீ புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையை சொல்லணும்னா நீ பேசக்கூடிய அந்த விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. நம்ம போலாம் கொனான், நாகட்டோ. இவங்களை நம்ம நம்ப தேவையில்ல. யாகி சொல்லமா இதுக்கப்புறம் எங்களை தேடி வந்துடாத. ஒவ்வொரு நாளும் இதே இடத்துல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் சொல்ல வருது என்னன்னு நீ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்ப. யாகிகோ இறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. யார் நீங்க? இந்த ஊருடைய பாதுகாவலர்கள். உங்களை எச்சரிக்கிறோம், இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. இவங்களை உயிரோட விடக்கூடாது. வாட்டர் ஸ்டைல் ரேசிங் வேவ்ஸ். விண்ட் ஸ்டைல் ஹேல் பாம். எதிர்க்க முடியாது. அடடா, அவங்கள நெருங்க கூட முடியல. சாவுங்கடா. கிட்ட வந்தா துண்டு துண்டா வெட்டிடுவான் உன்னை. ஊருக்குள்ள அவங்கள ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டோம். ஒழுங்கா திரும்ப போயிடுங்க. நனைஞ்சு போச்சு. இப்ப பாரு. மழையில போட்ட வேலைக்கு என்ன மனுஷர, நீ ஓகேவா? நீ தொடுத்து கூட ஃபைட் போறப்பயும் மழை தான் நான் பண்ணாதே. இல்லையா, இதை பயன்படுத்த கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கெல்லாம் ஆன்சோட ஆட்களா? சொல்லுங்க. எங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நாங்க அவர் போலவே இந்த உலகத்துக்கு நாங்க சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வருவோம். அப்ப நீங்க அவங்கள போல ஆக முயற்சி பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வன்முறை மூலமா இல்லாம பேச்சுவார்த்தை மூலமா அமைதியை கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய நோக்கம். நீ என்ன பைத்தியமா? இந்த ஊர் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு ஊர்லயும் போர் நிக்கிற வரை வன்முறை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். வலியவர்கள் எளியவர்களை அடக்கதான் போறாங்க. இந்த உலகம் அப்படிதான் இயங்கும். அந்த எண்ணத்தை மொத்தமா மாத்தி அமைக்க தான் நாங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க எல்லாருமே அடிப்படையான நிம்மதிக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு புல்லு எளிமையானதான். ஆனா 3 புல்களை நீங்க ஒன்னா இணைக்கும் போது அது இந்த புல்ல விடுங்க. ஐயோ நெத்திரா பேசுறேன் எனக்கு வந்து ஏன் தேவையில்லாம பேசுறான்? நீ பயங்கரமா சொதப்பிட்ட. என்னமோ ஒண்ணு. இங்க பாருங்க, நாங்க உங்களை கொல்ல போறது கிடையாது. ஒழுங்கா ஓடிடுங்க. நாங்க திரும்பி எப்ப வேணாலும் வந்து இங்க தாக்குதல் நடத்துவோம். நாங்களும் நீங்க எப்பெல்லாம் தாக்க வந்தாலுமே உங்களை தடுக்க இங்க வந்துருவோம். ஆனா போறதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, அடுத்த முறை நாங்க இந்த மாதிரி சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். நீங்க கிளம்புங்க. நீ முன்ன தாக்குனப்போ அந்த குழந்தையை காப்பாத்துன, ரொம்ப நன்றி. நாங்களும் போர் அனாதைங்க தான். நல்ல தாட்டு தான் வந்திருக்கும். உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. எங்க இருந்தோ வந்தீங்க, இப்ப இந்த ஊரை காப்பாத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டை நாங்க நிச்சயம் மாத்துவோம். இந்த ஊர்ல கண்டிப்பா போர் ஒரு முடிவுக்கு வரவே வராது. அதே மாதிரி இங்க எதுவும் மாற போறதும் இல்ல. ஏஹிகோ,
கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உருவெடுக்குது பாத்தியா? ஹான்சாவோட எண்ணங்கள்ல எங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்லாதனாலதான் நாங்க 3 பேரும் இந்த ஊர்ல இருந்தே மொத்தமா விலகி போயிட்டோம். ஆனா எங்களுக்கும் இந்த வன்முறை சுத்தமா பிடிக்கல. வாழ்க்கையே வெறுத்துருவோம் போல இருக்கு. நான் உன்னோட கண்களை பார்த்தேன். அப்ப ஏன்னு தெரியல, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு ஒரு நாளும் ஆன்சோ கூட போய் சேரணுங்கிற எண்ணம் கிடையாது. உன்னால எங்க எல்லாரையும் அடியாட்களா வச்சுக்க முடியுமா? தேவையில்லை. அட, ஆனா முன்னாடி நீ என்கிட்ட அடியாட்களா தேவையில்லை, நீங்க தோழர்களா வாங்க. நான் யாஹிகோ, இவன் நாகட்டோ, இவன் கோனான். நான் தான் கியூசிகே தி ஸ்விஃப்ட். உங்களுக்கு தகவல் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் கொண்டு வரேன். அப்ப இது போலவே கஷ்டப்படுற மத்த ஊர்களுடைய தகவல்களையும் நீ சேகரிச்சுட்டு வா. நல்ல எண்ணம் கூட்டணி உருவாக்கு. யாஹிகோ, சொல்லு. நம்ம குழுவுக்கு நாம ஒரு பேர் வைக்கணும். ஆட்களும் அதிகரிச்சதுனால கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். இதான் தானே அது பின்னாடி இருந்தது. பேரு தானே. அகாட்ஸ்கி எப்படி இருக்கு? போர் நடக்கிறதுனால பெரிய இடம் தானே அவன். எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால சீக்கிரமே இந்த நாட்டை இல்ல, இந்த மொத்த உலகத்தையும் நம்ம புதுசா மாத்தி ஆகணும். அகாட்ஸ்கி உருவாக்குனதே யாகிகோ தான். நல்ல பேர் இது. ஹகாட்ஸ்கி, இது கேட்கவே நல்லா இருக்கு. நான் எப்படி உருவாக்குனது, எங்கடா எப்படி வந்து முடிஞ்சுக்குது. நல்லதுக்கும் அமைதிக்கும் உருவாக்குனது தான்டா பக்கம். எனக்கு என்னமோ அகாட்ஸ்கி சீக்கிரமாவே பெருசான மாதிரி தோணுது. உங்களுக்கு? நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு கடமை மட்டும்தான். இவங்க யாருக்குமே போர் மேல சுத்தமா ஈடுபாடே இல்ல. இப்படி எல்லாரும் ஒன்னாவே இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, கோடான் எங்க? எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு போலாம். எதுக்கு? எனக்கு எப்படி தெரியும்? இது குனான், என்னுடைய செல்ல கோனானுக்கு. நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்போ இது வந்து காதல் கடிதம் நினைக்கிறேன். யாரோ என்ன பண்ணிக்கிறாங்க. தோணுதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். பதட்டத்தோட மாடியில உன் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கும் கியூசுகே. அப்போ கொனான் மாடியில தான் இருக்காளா? எனக்கு எப்படி தெரியும்? டேய் பொசி ஆறண்டா. யாஹிகோ, அப்போ நீ ஏதோ சொல்ல வந்தியே? அதுவா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஒண்ணு இல்ல, நான் குளிச்சுட்டு அங்கதான் போறான். எப்படிலாம் இருந்திருக்குங்க, எப்படி மாறி போச்சு. குழந்தைங்கயா எல்லாம் அழகா வாழ வேண்டியது. இவன் ஒருத்தன். இவன் ஓடுறதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே வேகமா தான் இருக்கான். அதிக நண்பர்கள் ஒண்ணு சேரும் போது காதலுக்கான போட்டியும் அதிகமாக தான் செய்யும். இப்பதான் எனக்கு இது புரியுது. ஏய், நாகட்டோ, உனக்கு கொனான பிடிச்சிருக்கு தானே? முட்டாள், அப்படியெல்லாம் ஒண்ணும். கொனானுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாஹிகோ. இது அவ தானே இந்த லெட்டர் இப்போ உனக்கு அமிச்சா. அப்போ தோ அவ திரும்பி வரா பாரு. நான் உங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். யாகிகோ, நாகட்டோ. நல்லா ஒளிஞ்சுங்கடா. குணால், நீ அவங்கிட்ட என்ன சொன்ன? அகாட்சுகி கனவை நிறைவேற்றுறதை தவிர எனக்கு வேற எதுலயுமே ஈடுபாடு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். சரிதானே? ப்ரப்போஸ் பண்ணதே விட்டு அவளே சொன்ன மாதிரி தாங்க. யாகிகோ, பயிற்சி எடுக்க எனக்கு கொஞ்சம் உதவுறியா? இந்த மழையில நிச்சயமா இந்த ஜுட்சு வேலைக்காகாது. என்ன தடவை காகிதம், அற்புதமான யோசனை. இது வெறும் சோதனை தான். உனக்கு வேணும்னா நீ பெருசு முழுசா இந்த மாதிரி முயற்சி சொன்ன செய்யலாம். மாதிரி ஞாபகம். வா, செஞ்சு பார்க்கலாம். இந்த எபிசோடு தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தேன். ஏன்னா நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் இருந்தது, ஒரு மாதிரி அழகாக இருந்தது. அந்த பருவம் எனக்கு வந்து யாகிக்கோ எல்லாருமே பிடிச்சிருக்குங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னசென்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து நருட்டோவே தாண்டி இருக்காங்க இவங்கெல்லாம் தான் சொல்லணும். அவ்வளோ அழகான பசங்க.
அவங்க லைஃப்லாம் மாறி இப்படி நின்று என்னென்னமோ பண்ணி லீஃப் வில்லேஜில் வந்து நகுட்டோ லீஃப் வில்லேஜே அழிச்சான் அப்படின்றதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சு எப்படி இருந்த தாட் எங்கெங்கேயோ போய் எப்படியோ மாறி அக்காசுக்கின்றதே யாய்கோ தான் உருவாக்கியிருக்கான். அந்த பேரே அவன் தான் வச்சுருக்கான். எதுக்காக? வாரே நடக்கூடாது. ஆனால் அக்காசுக்கு தான் வாரே கிரியேட் பண்ணியிருக்குன்னா எப்படி இருந்து எப்படி மாறி எப்படி வந்திருக்குது. எனக்கு வந்து ஒபிட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரின்னை திரும்ப அவ கூட திரும்ப இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுற மாதிரி இருக்குது. அவனுடைய கற்பனை உலகத்தில் திரும்ப ரின்னு எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நினச்சிருந்தா கக்காஷியை கொண்டு இருக்க முடியும். அவ்வளோ கோவத்தில் இருந்தவன் கிட்ட கூட நெருங்க முடியாது. அவன் பார்த்தோம் போன எபிசோடில் ருத்ரை தாண்டா ஆடினான். யாராக இருந்தாலும் பயந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ கோவத்தில் இருந்துமே கக்காஷி நினச்சிருந்தா அதை பாருங்கள் அப்படியே வந்து லைட்டாக கக்காஷி மேலே நடந்து போனான். சப்போஸ் குழந்தை நினச்சிருந்தா ஆடாயிருந்தா தெரிச்சிருப்பார், அவ்வளோதான். பட் அந்த தாட்டுக்கு போகல. அவன் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சுக்னாக்கி மூலமாக கக்காஷியோட அந்த வெறுப்பையும் அவன் மறக்க நினைக்கிறான். அங்கே திரும்ப நான் கக்காஷியை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான். அதேமாதிரி ரின்னையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவளையும் ஏற்று நினைக்கிறேன். திரும்ப அந்த 2 பேர் வேணும்னு தான் நினைக்கிறான். இங்கே இப்போ இந்த உலகத்தில் என்னால் கக்காஷியை வந்து வெறுக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா என் லவ்வரை கொண்டு இருக்கான் அப்படின்றது தான். அதேமாதிரி ரின்னையும் என்னால் திரும்ப எடுத்துக்க முடியாது. அப்போ எனக்கு 2மே முக்கியன்றது தான் அவன் தாட் இருக்குது. அதுக்காக தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு திரும்ப மாதரா வெளில போகிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ இது முழுக்க முழுக்க மாதராவோட தாட் தான். எனக்கு வந்து அவன் நகட்டோ கிட்ட பேசுகிறப்போ மாதராவே நின்னா எனக்கு சந்திரமுகி மாதிரி தான். அவனா நின்னா அவனா மாறினான்ற மாதிரி அந்த பிளாக் ஜூஸ் மூலிமா மாதரோட வாய்ஸ் அதெல்லாம் இப்படி தான் வந்திருக்கு போல். அவருடைய இது தானே அது. ஸோ அது ஈஸியாக அவனால் எடுத்து அதுவுமே பேசிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் அப்போ வேலைக்கு ஆகலை. யாய்கோ தடுத்துட்டான். சப்போஸ் அவன் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அவன் தான் தடுத்து வேறு மாதிரி போயிருக்கு. பட் யாய்கோ இறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒபிட்டோ வந்து பார்த்தியா இப்போ மாதரா சொல்லி எப்படி ஒபிட்டோ வந்து அப்போ கேட்கல நடந்ததும் மாறினானோ அதே மாதிரி தான் இப்போ நகட்டோக்கும் கண்ணு முன்னாடி யாய்கோ போனது இந்த வெறுப்பில் அந்த இதில் இருக்கிறப்போ இவன் சொல்கிற வார்த்தைங்க கரெக்டுன்னு இவங்க வந்திருப்பான் தான் எனக்கு தோணுது. இந்த எபிசோட் பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு மாறிடுச்சு. ப்ளஸ் நம்ம மாதரா கூட நான் யோசிக்கும் போது ரொம்ப செல்ஃபிஷ், அவங்க வில்லேஜுக்காக இல்லை கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவ் பர்சன் நினச்சிட்டே தான் நான் பார்த்தேன். ஒரு வில்லனிசமாக அப்படி பார்த்தா இல்லை, அவருமே வந்து நரோட்டோ மாதிரி மற்றவங்க மாதிரி அமைதிக்காக தான் இவ்வளோ விஷயமே பண்ணியிருக்காருன்னும் போது அவர் பார்த்த வியூவே டோட்டலாக இங்கே எனக்கு மாறிடுச்சு. ப்ளஸ் நம்ம பெயினும் நான் ஃபஸ்ட்டு வந்து பெயின்லாம் காட்டும்போது அந்த டான்ஸை வந்து அவங்க கூட இருக்கிற அந்த கில் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு இது விஷயம் பண்ணா இல்லையா மாறிட்டு. அப்போ நான் கேட்டேன், ஏன் இவன் வந்து இதே விஷயத்த பீப்புளுக்கு நல்லது பண்ணுறது மாதிரி மாறி இருக்கலாமே, அப்படி அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லா வில்லேஜும் காப்பாற்றுற மாதிரி இறங்கியிருக்கலாமே நான் கேட்டேன். பட் இங்கே பார்த்தா அந்த ஸ்டெப்பில் தான் இருந்திருக்காங்க. எல்லா மக்கள் எல்லா வில்லேஜையும் காப்பாற்றணுன்ற மாதிரி தான் இவங்க ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மைண்ட் ரொம்ப கிளியராக இருந்திருக்கு. ஆனால் எல்லாருக்குமே எப்படி ஆயிருக்குன்னா கூட இருக்கிற பர்சன் இறக்கும் போது தான் இவங்க இவ்வளோ இதாக ஆக்ரோஷமாக மாறினது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதுவுமே இப்போ பார்க்கும்போது இல்லை, நான் அப்போ நினச்சதுக்கும் இப்போ நினச்சதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்தமாதிரி அவங்க லைஃப் பார்க்கும்போது எல்லோரும் ஒன்றா அந்த 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 ஏஜ் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த ஜென்ரேஷன் என்னெல்லாம் ஃபீல் பண்ணி எப்படிலாம் வாழுறாங்களோ அது நிறைய அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ இருக்கிற அந்த ஃப்ரீடம் கூட ஜென்ரேஷனுக்கு கிடச்சது கூட அப்போ அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே அனுபவிக்காமல் சீக்கிரம் அவங்க லைஃப் எல்லாம் முடிஞ்சதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதே விஷயத்தை தான் நகட்டோட்டையும் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரின்னை கொன்னா ஒபிட்டோக்கு என்ன வலியோ அதே மாதிரி தான் அங்கே யாய்கோ கொள்றப்போ நகட்டோக்கு அதே பெயின் தான். ஸோ அதன் மூலிமா வந்தது தான் தாட்டு. அது மாதிரி தான் இங்கே வந்து நின்று இருப்பான். நொட்டக்கிட்ட வந்து நிற்கிறப்ப தான் அவன் தன்னிலையே உணர்றான். நம்ம ரியாலிட்டியில் மாற்றுறது தானே கஷ்டன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதில் மாற்றுறது ஈஸிங்க, அது ஈஸி வழி. இந்த உலகத்தில் வந்து கெட்டதே இல்லை. அந்த வெறுப்பே இல்லாமல் அது வெறுப்புணர்ச்சியே வராமல் ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணாலும் நம்மளாம் பண்ண அந்த கற்பனை உலகத்தில் தான் பண்ண ரியாலிட்டியில் பண்ண முடியாதுன்னு நீங்கள் வந்து ஏற்கனவே தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பட் நருட்டோ இவங்கெல்லாம் இன்னும் தோல்வி ஒத்துக்கலை, இன்னமும் போராடுறாங்க. இல்லை இந்த உலகத்திலே என்னால் அது பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போக முடியும்னு அவன் அந்த உலகத்தில் போராடுறான். அவ்வளோதான் வித்தியாசம். அதை நகட்டோ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஒபிட்டோவுக்கு இந்த விஷயம் புரியணும், இந்த ரியாலிட்டியில் அதை ஏற்றுக்கணுன்றது தான். அவன் ஏற்றுக்கிட்டான், இவனை ஏற்றுக்கணும். பட் அது அவ்வளோ சுலபமாக இல்லை, ரொம்ப டீப்பாக போயிட்டான். அது அந்த அவன் மூலியமாக வந்தது. ஸோ நெகட்டிவ் மாற்ற முடிஞ்சு. இது டேரெக்டாக வந்தது மாதரா கிட்ட இருந்து. ஸோ அவனோட இதுவும் இருக்குது, ப்ளஸ் பிளாக் ஜூஸ் மூலிமா மாதரோட தாட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அப்படின்றப்போ அது மொத்தம் கலந்த உருவமாக நிற்கிறான். ஸோ இதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நருட்டோவும் பார்த்தீங்கன்னா இவங்க தாட்டில் இவங்க கூட நிற்கணும். சொல்லப்போனால் அப்பா அம்மா போயிருக்காங்க, குரு இவ்வளவும் இழந்து எல்லா வெறுப்பும் அவனும் உச்சத்தில் நிற்கிறான் தான். நினச்சிருந்தா இந்த பக்கம் தான் இந்த தாட்ஸ் சொல்லி இந்த பக்கம் அவனை ஈஸியாக எடுத்துருக்க முடியும். ஆனால் அவன் ஏற்றுக்கிட்டான், ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டான். அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. இனிமேல் நடக்கிற விஷயம் இனிமேல் நடக்காமல் பார்த்தோன்னா அதுக்கு மூவ் பண்ணி போயிட்டான். எனக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருந்ததுன்னா இது வந்து நகட்டோட்ட இருக்கிறதே மாதராவோட ஐதான்னு சொன்னது தான் எனக்கு இன்னும் ஷாக். இதை எப்போ பண்ணார்?
இது நகட்டோவுக்கு தெரியுமா தெரியாதா? எந்த வயசுல வந்து வச்சாரு? குழந்தையா இருக்கும்போதே அது வச்சாரா? ஏன்னா, அது 6 பாத் உள்ள ஒரு ஆளோட மறுபிறவி தான் வந்து நகட்டோ. அப்போ அது வந்து நான் எப்படி நினச்சேன்னா, தானாவே அவனுக்கு அவேக்கன் ஆயிருக்கணும். பட் வந்து இது மாதராவோட செயல் தான்றாங்க. ஸோ அது அவர் எப்படி எல்லாத்தையும் அது முன்னாடியே முன்கூட்டியே யோசிக்கிறாரு, எப்படி சூஸ் பண்றாரு அந்த பர்சன. கரெக்ட்டா அவங்களுக்கு எல்லாம் அது மாரி நடக்குது, எல்லாம் மாறுதுன்னும்போது, அது எப்படி அவரு திங்க் பண்ணி அந்த மாரி பண்றாருங்கிறதே புரியல. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் வகை செல்லு வச்சு இப்போ டிஷ்யூ உருவாக்கி பண்ணாலுமே, அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இல்ல. பட் அதே இதில இருக்க ஒருத்தன் வரான், அந்த மறுபிறவி அப்படின்றப்போ நகட்டோ கிட்ட அது மோர் பவரா இருக்கும். அதனால தான் அவன்ட்ட நம்பி அவன்கிட்ட பண்ணியிருக்காங்க. பட் அவன் மாறிட்டான்றப்போ திரும்ப இவங்களே எடுத்து, திரும்ப இவங்களே செய்ய வேண்டியதா போச்சு. பட் மாதவன் எப்படி சொல்றது? எல்லாத்தையும் நான் ஒபிட்டோட்ட ஒப்படைச்சுட்டான். அவன் இப்போ என்னுடைய தாட்டா நிக்கிறான். ஓகே. இப்போ நான் போறேன். அந்த அந்த ஒரு பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிருந்துக்கிறாரு. உயிர போச்சுன்னா. அதாவது அந்த உயிர் போனனாலும் அவர் முடிவு எடுக்கிறது தான். ஓகே. இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா டவுட் இருந்துட்டே இருந்தது. இறக்கும்போது இவ்வளோ வயசானவரா இறந்தாருன்னா, ரீஅனிமேஷன்ல இந்த வயசுல தானே வந்திருக்கணும். எப்புட்றா எங்க வந்தாருன்னு பார்த்தா, அதுவும் இந்த விஷயம் தான் போல இருக்கு. செஞ்சிருக்காங்க. எல்லாமே செதுக்கி வச்சுட்டு போயிருக்காரு மாதரான்னு தான் சொல்லணும். அவருடைய ஆட்டம் தாங்க இது டோட்டலா மொத்தமே அப்போ. நகட்டோவும் சரி, ஒபிட்டோ இவங்க எல்லாருமே பிளாக் ஜிப்ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதவ தாட்டில் தான் இப்போ நிற்கிறாங்க. அவர் வழி தான் கரெக்டு. இது தனிமை இது எல்லாத்துக்குமே முடிவு அவர் வழியில் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நிற்கிறான். நருட்டோ ஃபர்ஸ்ட் வகை தாட்டில் நிற்கிறான்னு சொல்லலாம். அவங்க மாதரா சைடு அதே தான். அப்போ அந்த அந்த டைமுக்கு அந்த 2 உருவம் எப்படி 2ஆக நின்றுச்சோ அதே மாதிரி தான் இப்போ 2ஆக நிற்கிறாங்க வந்து. ஆனால் இந்த எபிசோடு வந்து நிறையவே யோசிக்க வைக்குது. இது ரியாலிட்டி கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்போ நம்மளுமே என்ன சொல்கிறது, சொல்லப்போனால் மாதரசி தான் நின்று இருப்போம். ஏன்னா இப்போ நம்மளுமே அந்த வெறுப்பில் தான் இருக்கும். உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்கு, எவ்வளோ பகை எல்லாமே இருக்குதான் செய்யுது. ரியாலிட்டி சொல்லப்போனால் இதுதான். இது மாற்றவே முடியாதுன்றது ரியாலிட்டி. ஆனால் நம்ம வந்து இதுக்குள்ளே சர்வே பண்ணணும், அந்த இதுவை மறைச்சி போகணுன்றது தான். நம்ம எல்லாருக்குமே மிஸ்ஃபீல் இருக்குது, எல்லாருமே வேலையில் தான் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாமே பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் சர்வே பண்ணுறோம்ல, அதுதானே வந்து எப்படி சொல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஈஸியான வழி இல்லை. இதுதானே போராட்டன்றது. வாழ்க்கை ஒரு ஹியூமனாக வாழ்கிறதே பார்த்தீங்கன்னா போராட்டம் தான். பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் போராட்டம் தானே. அதில் சர்வே பண்ணுறது தானே ஒரு சாரி சார். எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சு, ஒன்றுமே இல்லைன்னா அது வெறுமை இல்லை. நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி வெறுத்துறாதா? அது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடுவோம். எல்லாமே கிடச்சிட்டா ஓடவே மாட்டோமே, ஒன்றுமே இருக்காது. அது ஒரே விஷயம் ஒன்றே நடக்கும். அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு லைஃப் போகும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயங்க, சப்ஸ்கிரைபருக்கு சில பேருக்கு, அதாவது நாங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறோன்னா எங்களுக்கு மல்டிபிள் தாட்ஸ் வர்றது வந்து நேச்சர். ஒரு ஆத்தரோட சக்ஸஸே அதானுங்க. நம்மளை யோசிக்க வைக்கணும்ல, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இத்தனை கேரக்டர் நிற்க வச்சு இந்த கேரக்டர் இப்படி இருந்தது தானே, இது இப்படி செய்யாது, அந்த கேரக்டர் அப்படி தானே, அது இது பண்ணுமா அப்படின்னு டவுட்ஸ் வர்றது தானே வந்து ரியாக்ஷன், அதுதானே பண்ணுறதே. ஆனால் சில பேர் என்னன்றாங்க வந்து ஓவராக திங்க் பண்ணாதீங்க, அங்கே காட்டுறதை மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. காட்டுறதை மட்டும் பார்க்கனா நம்மளுக்கு எப்படிங்க திங்கிங் வரும்? நம்மளுக்கு வந்து யோசனை வர்றது, ஒரு ஆத்தர் வந்து நம்மளை யோசிக்க வைக்கணும், நம்ம யோசிக்கணும்ல. அவர் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கணும், அப்படியே திரும்ப கொடுக்குறதுல என்ன இருக்குது? அது அவருடைய இது தாட்டு. அதுக்குள்ளே அவர் சொல்கிற விஷயத்தில் வந்து நம்மளுக்கு தப்பு சரின்றதை நம்மளும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லையே தப்பாக இருக்கே சரியா நம்மளுக்கும் தோணும். அவர் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படியே ஏற்றுக்கணும், அவர் சொல்கிறேன்னா தப்புனா தப்பு அப்படியே ஏற்றுக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து அப்போ எதுக்கு நம்மளுக்கு மூளை கொடுத்துக்கிறாங்க? நம்ம யோசிக்க வைக்கணும். ஒரு அனிமினா இத்தனை திங்கிங் வர்றது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு, நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இந்த டவுட்ஸ்லாம் வராமையா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லையா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக அது வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை அந்த கற்பனைக்கு போகாதீங்கன்னு சொல்கிறது வேறு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கற்பனை வரதா செய்யும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. அதுதானே ஒரு அனிமையோட சக்ஸஸ், நம்மளை யோசிக்க வைக்கணும் இல்லையா? பட் அது யோசிக்காமல் பாருங்கன்ற. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஸ்பாயிலர் தான். ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அந்த கமெண்ட்டில் சொல்கிறது எப்படி ஸ்பாயிலரோ, அதேமாதிரி நம்ம ஒரு கற்பனை வைக்கும் போது அது இல்லை, நீ கற்பனை பண்ணாதன்னு சொல்கிறதும் ஸ்பாயிலர் தான். அப்போ அது இல்லையா நாங்கள் வந்து அது முடிவு எடுத்துருவோம்ல. ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம டபுள் தாட்டாக இருக்கோன்றப்போ தான் அது நடக்கிறப்போ ஓ அப்படியானு வரும். நீங்கள் இது வந்து இல்லை அப்படின்னா சஸ்பென்ஸ் உடையதில்லை. அப்போது இது இல்லை போல இருக்குது, வேறு ஏதோ நடக்கும் போல், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு நாங்கள் போயிட மாட்டோமா? ஸோ இதுவும் ஒரு வகையில் ஸ்பாயிலர் தான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தை டேரெக்டாக சொல்கிறதோ இந்த மாதிரி நடக்காது, இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுமே சேம் ஸ்பாயிலரில் தான் வருது. ஸோ அது சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.